மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே. குழந்தைங்க பாக்குறது சூப்பரா இருக்குமே. என்னை பத்தி பேசுறேன், அப்பனை பத்தி பேசுறேன், ஆட்டா பத்தி பேசுறேன். நான் இங்க அங்கிருக்கு அங்கே போகணுமா? ஹாய் கைஸ், நான் உங்களை ஐடியா ஸ்மால். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐலாண்ட் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. விவசாயம்னா நேர்மையான விவசாயம், என்னென்ன தேவையோ பர்ஃபெக்டா போய் சம விளைச்சலா இருக்கு. மற்ற நிலையெல்லாம் சரியான முறையில விளைச்சல் ஆகல. அதான் ஒரு வெறி, ஓகேவா, மக்களுக்கு அப்படிதான் மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு இல்ல யானை, புலி, குருவி, ஆடு இதெல்லாம் ரொம்ப ஒரு பாசமா இருந்து எப்படி அது எப்படி ஒரு இறக்கத்தை காமிக்கணும், எப்படி ஃபீல் காமிக்கணும் அப்படிங்கிற பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. இவர் கேட்டு போயிட்டு இருக்குது. நம்ம எலியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம், மேல உலகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பட் அது கீழே வருது. வந்த உடனே அது என்ன செய்யுதுன்னா, முதல் வில்லன் தான் போகுது. ஏன் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வர தட்டு இருக்கு தெரியுமா, அது வாகனம். அதே மாதிரி ஒரு பிசிடு ஒண்ணு மிஸ் ஆகி அவன் இதுல இல்ல வேற ஒண்ணு அதை எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்டு அதை சில கெட்டதெல்லாம் செய்ய நினைக்கிறான். அதெல்லாம் தடுக்கிற விதத்தில் அது போய் அங்கேயும் தூக்கிட்டு வந்துடுது. தூக்கிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகுது. எக்ஸிபிஷனுக்கு போகும்போது சிவகார்த்திகேயன் ஹீரோயின் உள்ள இருக்காங்க. போன உடனே ஒரு கனெக்ட் ஆகுது, ரெண்டு பேருக்குமே போன உடனே தெரிஞ்சது, ஒரு ஃபயர் ஆகுது. அதுக்கப்புறமேல அங்கேருந்து தூக்கிட்டு விருந்து வண்டியில கொண்டு போறாரு. பின்னாடி படுத்து கிடக்கு. கடத்து பார்த்தா பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு ஏதாச்சும் பாதிச்சுன்னா, புண்ணுக்குன்னு வந்துருச்சுன்னா, கண்டிப்பா ஏதாச்சும் ஃபயர் ஆச்சுன்னா திரும்பி அதுக்கு உயிர் பெற்றோம், திரும்பி அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆச்சரியமாகி வண்டியை இப்படி வேகமா ஓட்டிட்டு போய் நேரா போய் ஆத்துல விட்டுருவாரு. மேல விழுந்தா நம்ம க்ளோஸ் ஆயிடும். ஆனா சரியா போய் நிப்பாட்டின உடனே நான் தான் இல்லையே நீங்க வந்திருக்கேன், ஒரு விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லது செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்ய வந்திருக்கேன் பார்த்தா பயமா இருக்கு, போ நீங்களாம் அமெரிக்கா தானே வருவீங்க, ஏன்னா இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்பாரு சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பயந்துரு ஓடி போடுவாரு. போய் ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லுவாரு இந்த மாதிரி இருக்கு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க விளைச்சல்லாம் விட்டுட்டு சிவகார்த்திகேயன் நம்ம இங்க இருக்க வேணாம், விளைச்சல்லாம் பாதிக்குது, நம்ம நேரா நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு வந்துருவாரு. வந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் எலியனை பார்த்தோன்னு நிறைய பேர் சொல்லுவாரு, இந்த மாதிரி எலியனை பார்த்தா ஃப்ரெண்ட் சொல்லுவாரு. அவன் நம்பவே மாட்டானோ. திரும்பி என்ன செய்யும், அது சர்ன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிடும். போன உடனே அப்படியே பேசிட்டு மிங்கிலாவும் ஒரு ஹீரோயின் சென்டிமெண்ட்ல கண்டிப்பா அது கனெக்ட் ஆகி சிவகார்த்திகேயன் அது பிடிக்க ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்க படம் பார்த்து தெரிஞ்சீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு குறைய சொல்லுதுன்னா, நான் ஏன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, சில விஷயங்களா வந்திருக்கேன். நிறைய பேர் இப்போ இயற்கையை நிறைய கவனிக்கிறது இல்ல, நிறைய உலகத்தை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அழிச்சுதான் எங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு. அதனால அழிக்கக்கூடிய விஷயம் தடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லுது. சொன்னோன்னு இப்ப என்ன பிரச்சனை இப்போ சொல்லும் போது ஷார்ட்டா சொல்லும் போது, என்னோட நான் வந்தேன்னா வாகனம் அந்த கடத்தி வச்சுட்டான் வீட்டுல, அதை கைப்பற்றின அப்படிங்குது. சரி வா கூட்டி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போய் வேன்ல கூட்டிட்டு போறாரு. அது இறங்கி போகும்போது நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிடுங்க சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் போயிடுறாரு. ஆனா இதை போட்டு வாட்டி கயிறு போட்டு கட்டி வச்சு எல்லாம் பண்ணிடணும். அதெல்லாம் முடியல, அதெல்லாம் முடியாம சங்கடப்படுது. அப்படி திரும்பி ஓங்கி அடிக்கிறாரு. அந்த கயிறை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கி ஃபைட் பண்ணி எல்லாம் ஷால்வ் ஆன பிறகு ஓரளவுக்கு அது என்ன செஞ்சிருது, நான் போறேன்னு சொல்லிட்டு மெயின் அதை எடுத்துக்கிட்டு மேல கிளம்பிடுது. ஓகேவா, மேல போயிடுது. போன உடனே சிவகார்த்திகேயனை போட்டு அந்த அளவாங்க வச்சு குத்துவாங்க. செத்துருவாரு போல, அந்த அளவுல இருக்கும். அது பார்த்துட்டு இறக்கமா திரும்பி அது கீழே இறங்கிடும். இறங்கிட்டு சிவகார்த்திகேயன் கூட ஏதாச்சும் அவருக்கு ஒரு மாதிரி அப்படி செஞ்சோம்னா உயிர் வந்துருவாங்க. ஒரு புள்ள கூட இருக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கும், அந்த பிள்ளைங்க இப்படிதான் செய்யும், உயிர் வந்துடும். ஏன்னா அது கடைக்கார லெசன் ஒரு பீஸ் எடுத்து பத்திரம் பண்ணி வச்சிருக்கோம், அதனால ஒண்ணும் செய்யாது. இந்த மாதிரி இருக்கும்போது சுச்சுவேஷன்ல அவ காப்பாத்திட்டு சிவகார்த்திகேயன் போய் காப்பாத்திட்டு இருக்கும்போது வில்லன் ஷர்ட் பாய்க்கு போட்டு அது மாதிரி கவசம் போட்டு தூக்கிட்டு போயிடுவானுவோம். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்வாரு, அவருக்கு உடம்பு சரியாம போயிடும். இவர் ஹாஸ்பிட்டல் படுத்துருவாரு. ஓகேவா, அதுக்கப்புறமேல அவரே அறியாம சில விஷயங்கள் நடக்குது. என்னன்னா, இந்த எலியன் அடைச்சு வச்சுட்டானோ அது பண்ணிட்டானோ அது எப்படி ரிலீஃப் ஆகுது அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப். ஆனா இவருக்கு எலியன் என்னென்ன செய்யுமோ எலியனு அது எல்லாமே அவருக்கு தோணுது. இப்படி செஞ்சா அதாவது அப்புறம் நவருது, அது செய்யுது, அது என்னன்னா செய்யுது எலியன், அது எல்லாமே சிவகார்த்திகேயனுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இந்த பவரை வச்சு எப்படி அதை காப்பாற்ற போறாரு, எப்படி நாட்டை காப்பாற்ற போறாரு, என்ன விஷயம் சொல்ல வராங்க, அது ஃபுல்லா இதுதாங்க ஐலண்ட் படம். ஓகேவா, இது எப்படி திரும்பி அது மேல போகுதா, அது என்ன அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. மொத்த குழந்தைகளுக்கான ஒரு படம், காமெடி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல உழைச்சவங்க நிறைய, அந்த பொம்மைக்காக கிராபிக்ஸ்ல உழைச்சவங்க சூப்பரா உழைச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம போ நம்ம வீடியோ போவோம், இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். பட் உங்களுக்கு தெரியலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பா நீங்க பாருங்க. ஐலாண்ட் படம் போய் ஃபேமிலியோட பாருங்க, நல்லா இருக்கும், ஒரு சூப்பரான படம். என்ன சொல்லிட்டு இருக்க, பிடிக்காத விஷயம் சொல்லிட்டு போ அப்படின்னு நினைக்கிறீங்க, மனசு தெரியுது, கண்டிப்பா பிடிக்காத சொல்லிடுறேன். இந்த டப்பிங் கொடுத்தாங்களா சித்தார்த்துக்கு, அந்த எலியனுக்கு, அது கேவலமா இருந்துச்சு. ஓகேவா, செட் ஆகலன்னு சொல்லலாம்.
அதான் மேட்ரு. நான் கூட சில பேசி பார்த்தேன், எனக்கு கூட செட் ஆகுச்சு, எனக்கு செட் ஆகல, எனக்கு வாய்ஸ் செட் ஆகுச்சு. பட் ஆனா அது வாய்ஸ் செட் ஆகல. ஒரு குழந்தை வச்சு நான் இங்க அங்கிருக்கு வரேன், அங்கே போகணுமா? அந்த மாதிரிலாம் பேச நல்லா வந்திருக்கும். குழந்தைங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குமே. ஏண்டா என்னை பத்தி பேசுறேன், அப்பனை பத்தி பேசுறேன், ஆட்டா பத்தி பேசுறேன். அப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். சித்தார்த் இப்படி பேசுறதுனால ஒரு மைனஸா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒர்க்கு, அந்த டைரக்டர் பண்ண ஒர்க்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பாட்டு வந்து ஒரு பாட்டு தான் வந்து ஒரு மாதிரியா மனசுல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற பாட்டு என்ன இருந்துச்சுன்னா அப்படின்னு டவுட் தான். கண்டிப்பா அயலான் படத்தை போய் எல்லாமே பொங்கல் தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமையே படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இடையில நம்ம பார்த்தாச்சு, ரிவ்யூ இப்போ போடக்கூடாது அப்படிங்கிற வெயிட்டிங் தான் இருந்தேன். எதனாலனா இப்ப சொல்லிட்டேன்னா பார்த்துருப்பீங்க, விடிய ஒன்னு பணியை செஞ்சுட்டு இருப்பீங்க. காலைல பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு திருப்தியா படம் பார்க்க போனேன். எக்ஸ்மஸ் சொன்னாரப்பா, அது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ஆஹா திருப்தியா இருந்துச்சு, காமெடியா வந்தோம், ஜாலியா என்ஜாய்மெண்ட் வந்தோம், ஃபேமிலியா கலகலன்னு வந்தோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தான் ஃபேமிலினா நீங்க வந்து அத்தை மாமா கதை அப்படி இருக்கும் இப்படிலாம் நினைக்கிறீங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஜாலியா ஒரு எலியன் வந்து மாட்டிச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அதெல்லாம் கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதெல்லாம் கண்டோம் படம் அப்படி தீ போட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா சீன்ஸும் ரசிச்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அயலான் படத்தை ரிவ்யூ சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கான அமுக்கி விட்டுருங்க. அடுத்த நாள் வீட்டில் சந்திக்கிறேன். அதோட விடைபெறுகிறேன் உங்களா டிஸ்மா. பாய்.